ஹாய், இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூவி துண்டு 2024. ஒரு மலையாளம் ஃபிலிம், தமிழ் டப்பிங், கிட்டத்தட்ட ஓவரால் எல்லா லாங்குவேஜ் டப்பிங் இருக்குது. இந்த மூவி வந்தப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருந்தது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அவருடைய ஹீரோவுடைய சன் பார்த்திங்கன்னா பிட் அடிப்பார். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த கேமரா விஷுவலே பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் ஓப்பனிங் எடுத்தோமே அந்த பையனை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அவருக்குன்னு தனி ஒரு ஃப்ரேம் காட்டி ஒரு பிஜிஎம்ஸ் போட்டு அவர் பார்த்திங்கன்னா பிட்டு மொத்தமாக கிளாஸ் முழுக்க சர்க்கிள் பண்ணுவார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை மாட்டிக்குவார். ஹீரோ வருவார். ஹீரோ வந்ததுக்கப்புறம்னா வரும்போதே அவர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிரும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளாக தான் இருப்பார். ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வரும்போது என்னன்னா ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆயிரும். திரும்பி அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணிட்டு இங்கே இவர் பையனை பார்க்க வந்திருப்பார். இந்த மாதிரி பிட் அடிக்கிறார் உங்கள் பையன், நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடந்ததுன்னா ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வார்னிங்கோடு வந்துடுவார். இவங்க அம்மா வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்குவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பிட் அடிக்கிறதுலாம் தெரிஞ்ச ரொம்ப சண்டையாயிருன்னு சொல்லி வச்சுக்குவார். மறுபடியும் இவர் அந்த ஆக்சிடெண்ட் ஆனது நினச்சி ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பார். இப்படி தாண்டி வரும்போது என்ன ஆகுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வேறு விஷயமா போயிருப்பாங்க. வேறு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதே ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க. ஒருத்தர் அடித்து அந்த ஆட்டோவில் ஆக்சிடெண்ட் ஆனால் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உன்னை அடித்தவனுக்கு இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு அதே மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இவருக்கு சண்டையாயிரும். என்ன ஆயிருன்னா தப்பு இவர் மேலே அப்படின்ட்டுருவாங்க. உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர், அதனால் இவனுக்கு நீ சல்யூட் பண்ணிடு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அவர் சல்யூட் பண்ணிட்டு சாரி கேட்டு வந்துடுவார். அதனால் நான் ஹெட் கான்ஸ்டபிள்லாம் ட்ரை பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹெட் கான்ஸ்டபிள்னால் எஸ்ஐக்கு கொஞ்சம் கீழே, இப்போ இருக்கிறதோட மேலேயாவே இருக்கும். அதுக்காக சரி எக்ஸாம் எழுதுறேன் அப்படிம்பாரு. அதுக்காக இன்னொருத்தரை போய் பார்ப்பாங்க. எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஐடியா கொடுத்துருவாரு. இப்படி தான் நடக்கும், இதுதான் நீ பண்ணணும், சிம்பிளாக நீ பாஸ் பண்ணல அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவார். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டைமாக எக்ஸாம் எக்ஸாம் எழுதணும். ஃபஸ்ட்டெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஸ் என்னென்ன அது மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 3வது எக்ஸாம் எழுதும்போது என்ன ஆகுன்னா 2 மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, ஆனால் ஆஃப்டர்நூன் ஒன்று வரும். மார்னிங் எழுதுறது எல்லாம் ஃபுல்லாக பிட்டு வச்சு எழுதிடுவாங்க. 2வது டைம் பிட்டு வச்சு எழுதும்போது என்னென்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிற ஆள் பார்த்திங்கன்னா இவன் எழுதி பாஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அதனால் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி பண்ணிவிட்ருவாங்க. போலீஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் கொடுத்து இந்த மாதிரி பிட் அடிச்சு எழுதுறாங்க போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. பார்க்கும்போது கரெக்டாக இவர் மாட்டிடுவார். டிவி நியூஸ்லாம் பெரிய நியூஸ் ஆயிரும். அவர் ஒய்ஃப் இவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க. இவங்கள்ட்ட டியூஷனுக்கு வர பசங்களே யாருமே அனுப்பாமல் விட்டுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா சண்டை போயிட்டுருக்கோம். இவருக்கு பனிஷ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா சம்திங் போலீஸ் ட்ரைனிங் நடக்கும்ல, அங்கே அனுப்பிச்சுட்ருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது படம் அப்படின்னு சொல்லி தான் படம் ஓவராலாக செம்ம காமெடியாக இருக்கும். கடைசியாக இவர் ப்ரொமோஷன் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறது அந்த படம் ஒரு செம்ம காமெடியாக இருக்கும். முடிஞ்சால் பாருங்கள்.